திருப்பூர் ஊத்துக்குளியில் இருக்கும் கைத்தமலை என்ற கதித்தமலை முன்னொரு காலத்தில் அகத்திய மாமுனிவர் இங்கு வந்து தவம் செய்ததால் அபிஷேக ஆராதனைக்கு தண்ணீர் கிடைக்காத போது இறைவனை வேண்டி மனம் உருக அங்கே முருகன் காட்சி அளித்தார். பிறகு அகத்தியரின் குறை தீர்க்க வெற்றி வேலாயுதத்தின் கூர்மையால் ஓரிடத்தில் குற்றினார். அந்த இடத்தில் ஊற்று கிளம்பி தண்ணீர் பெருகியது. அந்த ஊற்றுக்குழியில் நீர் வந்ததால் அந்த ஊருக்கு ஊத்துக்குழி என்றும் பெயர் வந்தது. மக்களே, இப்ப நம்ம ஊத்துக்குழி கைத்தமலைக்கு வந்திருக்கோம். வெற்றி வேலாயுத சாமி கோயிலுக்கு வந்திருக்கான். வாங்க பார்க்கலாம். வருவாங்க. படியெல்லாம் கஷ்டம் இல்லை. படி இந்த படி ரொம்ப ஈஸியான படி தான். தப்பட்டையா இருக்கு. சீக்கிரம் நல்லா ஏறி போகலாம். படி நெட்டுக்குத்தான படியெல்லாம் சிரமம் இல்லாமல் போகலாம். கோயில் பெரிய கோயிலம்மா, மிகப்பெரிய கோயில். படியெல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு. நடந்து போகிறதுக்கு சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஒவ்வொரு படியா அதே பஸ் ரூட்டு எவ்வளோ எப்படி நிம்மதியாக இருக்கு பாரு. கொஞ்சம் அவசரம் இல்லாமல் காலையில் வந்திருந்தோம்னா இன்னும் நல்லா அமைதியாக இருந்துட்டு போயிருக்கலாம். சூப்பராக இருக்கு பாரு. ஆறாளோ பேத்தியெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தா நல்லா விளையாண்டுருக்கோம். சூப்பரான இருக்கு. நல்லா கோயில் நல்லா பசுமையாக இருக்கு. நான் முதல்ல ஒரு ட்ரிப் வந்தேன். ஆனால் அப்போ வந்து ரொம்ப வெயில். இப்போ கொஞ்சம் வெயில் தான். ஆனால் காலையில் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணும். சூரியனின் கதிர்கள் நேர்முகமாக இறைவன் மேல் படுவதால் கதிர் உதிர்த்த மழை என்றும் கதிர்த்த மலை என்றும் நாளடைவில் மருவி கைத்தமலை என்றும் பெயரானது. இங்கே வள்ளி தெய்வானைக்கு தனி சன்னதி உள்ளது. அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம். ஞானப்பழத்துக்கு கோபித்துக் கொண்டு முருகன் எங்கு வந்ததாகவும் இறைவனும் இறைவியும் தன் மகனை தேடி இங்கு வந்ததாகவும் இங்கே அர்ச்சகர்கள் கூறுகிறார்கள். ஆனால் யாருமே இல்லை பாருங்க. கடைசி வரலையே இருக்கு. நாங்கள் கொஞ்சம் இன்னும் முன்னாடியே வந்திருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நாளாக வந்திருக்கோம். சஷ்டி இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்திருந்தா கூட்டம் ஓவராக வந்திருக்கோம். நாங்கள் எடை போட்ட நாளில் வந்ததால கூட்டம் கம்மி. நானும் என் பொண்டாட்டி வந்திருக்கோம். இடும்பர் சன்னதி. இடும்பர் வணங்கலாம். கைத்தமலை கோயில் சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கு. போட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய நிகழ்ச்சியெல்லாம் நடந்ததுன்னு வச்சுக்க, இங்கே தான் சாப்பாடு போடுங்க. அந்த சைடு பெரிய பாதை. இது ஃபுல்லாக கைத்தமலை தேர் நடக்கும். தேர் இது மலையே சுற்றி வரும் தேர். இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கம்மியாக இதெல்லாம் ஏதோ சிலை விரிச்சிக்கான். வள்ளி தெய்வானை கோயிலுக்கு தாயே போன தடவை வரக்குள்ள அங்கே வந்து கைத்துமலை முருகன். இப்போ பின்னாடி கைத்துமலைக்கு பின்னாடி வந்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த மண்டபம்லாம் அப்படியே கடந்து வரும்போது வள்ளி தெய்வானை அம்மனுக்கு தனி சன்னதி உள்ள. கும்பிடு, அந்த அம்மனை கும்பிடு. 2 பேர்த்தையும் கும்பிடு.
அப்படியே பிடிக்கணும். இப்படி பிடிக்கணுமா? இங்கே கை வைக்கிறதா அப்படியே கை வச்சு மறைச்சி வச்சு பற்ற வைங்க. மறைச்சி வச்சு பற்ற வைங்க. சொன்னல ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்னு எனக்கு தெரியும். நானும் சாமி உங்களுக்கு இதான் பஸ் ரூட்டு. இது இங்கே தேர் ஓடுற தேர் இங்கே இழுப்பாங்க. தேர் திருவிழா நடக்கும், மலையிலே தேர். கைத்தமலை ராஜகோபுரம் சூப்பராக இருக்குடி, அருமையாக இருக்கு. ஆ ஆ ஏன் படியில் நடந்து போவோம், என்ன ஒன்று கஷ்டமாக இருக்கா? எல்லாம் பார்த்தா நான் ஓதிமலை சென்னிமலையெல்லாம்